கமெண்ட் போட்டேன், நீ கண்டுக்கவே இல்லை, ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். அவங்க நல்லா பேசுவாங்க பார்த்துக்கா. மேம் குட் மார்னிங் மேம். வாங்க வாங்க முருகேசன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? அவங்க நல்லா பேசுவாங்க. பட் அவங்க கிட்ட எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் உண்டு பதுகா. என்ன தெரியுமா பிரபு, அவங்க பணம் போடுங்க பணம் போடுங்க என்று கேட்பாங்க. ஓ ஆமா ஆமா, எல்லாத்திலையும் அது கேட்பாங்க. எனக்கு அது மட்டும் இல்லை பிரபு. ஒரு நாள் அவங்க லைவுக்கு போறேன், நம்ம லைவுக்கு வந்தாங்க ஒரு நாள். வந்து நான் சேனல் வச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் என் லைவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஓகே, அப்புறம் ஒரு நாள் போறேன், அவங்க லைவுக்கு போறேன். போய் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம எனக்கே ஒரு நாள் போகும்போது போகிறேன். அந்த லேடி வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா, எனக்கு அதான் அதில் இருந்து அந்த லேடியை பிடிக்கவே செய்யாது. ஃபோனை ஆன் பண்ணி லைவ் வச்சுட்டு அது பாட்டு படுத்து கிடக்கு. படுத்து கிடக்குனாக்கி எப்படி சொல்ல, பேசு அந்த வந்து தப்பா சொல்ல வரல, அது வந்து பேசு கழுத்து வரைக்கும் அப்படியே தெரியுது மாதிரி மூடிட்டு படுத்து கிடக்கு. அப்போ அந்த லைவை பார்க்குறவங்கலாம் பைத்தியக்காரனா கேக்கே. அது தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம், அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டுக்கிட்டு அப்படியே நடிக்குது. ஆனால் வந்து அதுக்கு நம்ம கமெண்ட் போட்டால் ரிப்ளை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, அது பாட்டு படுத்து கிடக்கு. பேட் கமெண்டாக போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ பேட் கமெண்டு. ஆனால் அந்த லேடி வந்து அவ்வளோ மோசமான லேடியாட்டெலாம் எனக்கு தெரில, அது நல்ல டைப்பு தான். ஆனால் பட் என்ன சொல்லேன்னா, ஒரு லைவ் பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களா, லைவில் உட்காந்து போட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி பேசணும், அப்படி தானே? அதை விட்டுக்கிட்டு அது என்னது படுத்து கிடக்கிறத லைவில் காமிக்கிறது. அவங்க மேலே எனக்கு இருந்த மதிப்பு அன்னையோட போச்சு. அம்மு உங்க கல்யாண போட்டோ காட்டுங்க அம்மு. இல்லைன்னா அதெல்லாம் எடுத்து காமிக்க மாட்டேன். அம்மு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அம்மு? மேம் நான் நல்லா இருக்கேன் முருகேசன் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மு அக்கா, நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஓ அப்படியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சொல்றதுக்கு என்ன பிரபு, இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஒருவேளை சைலண்ட் லைவ்னு பேர் வச்சு நம்ம லைவ் போடுவோம். சரி, ஒரு நான் போட்டிருக்கேன், ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து அம்மு குட் மார்னிங், காலை வணக்கம், வாங்க வாங்க செந்திலனா, குட் மார்னிங், காலை வணக்கம் அண்ணா. மேம் நீங்கள் வெரி பியூட்டிஃபுல்லா? ஓகே ஓகே முருகேசன், போதும் போதும், ஓகேவா? அப்போ நெட்டு காலியாகாமல் இருக்குமா, அப்போ ஓகே, கொஞ்சம் நேரம் சைலண்ட் லைவ் போடுவோம். பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து நம்ம உள்ளே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சைலண்ட் லைவ்னு மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். அப்போ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பழைய ஆட்கள் குட் மார்னிங் குட் நைட்டு அப்படி ஏதோ ஒன்று போட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு 2 கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. அது வேறு. அதை விட்டுக்கிட்டு பட்டா பகலில் படுத்து கிடக்கிறத வீடியோ இந்த லைவில் போட்டுக்கிட்டு அது அந்த பக்கம் இந்த பக்கமும் உருண்டு உறங்குத, அது என்னத்துக்கு லைவ் போடணும்? தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல பேரை கெடுக்கிறதுக்கான இதுதான் அது வேலை. அதையே நம்ம பண்ணணும்னு கேட்கேன். அதுதான் எனக்கு அந்த லேடி அப்புறம் பிடிக்காம போச்சு. நான் இப்போ அதுக்கு லைவ் அதிகமாக போக மாட்டேன், போனாலும் கமெண்ட் போட மாட்டேன். ஒரு நாளெல்லாம் அதை திட்டன் போல இருந்து அவ்வளவுக்கு பேட் கமெண்ட் வரும், அது பாடி சடம் மாதிரி படுத்து கிடக்குது. மேம் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா மேம்? முருகேஷ் நான் டீ சாப்பிட்டேன். நீங்கள் டீ சாப்பிட்டீங்களாண்ணா? அம்மு அக்கா அண்ணா எங்கே? அண்ணா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க, திருநெல்வேலியரை போயிருக்கிறாங்க பிரபு. காலையிலே போயிட்டாங்க. அதான் என்ன சமைக்கன்னு தெரியாம குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.